ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் யோக கிருஷ்ணகுமார் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும், மேலும் இவ்விழாவில் வந்து சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேரன்பு மிக்க அப்பா பெரிய கருப்பன் அவர்களுக்கும், மேலும் சாத்தரசன் கோட்டை வாழ் பொதுமக்களை நம்முடைய முதல்வரினுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்குரிய பேச்சுக்கள் மட்டுமல்லாது என்னுடைய அன்பு மக்களை சிரிக்க வைப்பதற்காகவுமே வருகை தர இருக்கின்ற அன்பிற்கினிய அப்பா திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கும், இலக்கிய செம்மல் முன்னாள் அமைச்சர் மாநில இலக்கிய அணி தலைவர் பேரன்புமிக்க அப்பா தென்னவன் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் அண்ணன் கென்னடி அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் கிழக்கு அண்ணன் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், நகர்மன்ற தலைவர் துரையானந்த் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், கல்லல் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் அவர்களுக்கும், இளையாங்குடி ஒன்றிய செயலாளர் மேற்கு மதியரசன் அவர்களுக்கும், மானாமதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரை ராஜாமணி அவர்களுக்கும், பேரூர் கழக செயலாளர் நாட்டரசன் கோட்டை அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும், இன்னும் அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள், கழக முன்னோடிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் என அனைவரினுடைய பெயரையும் சொல்வதற்கு ஆசை இருந்தாலும் பல்வேறு கருத்துக்களையும் உங்களிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதனால் அனைவரையும் வணங்கிக் கொண்டு, முக்கியமாக நம்முடைய சாத்தரசன் கோட்டை வாழ் பொதுமக்கள், என்னிலும் வயதில் மூத்தோர்கள், அன்பு சகோதரிகள், சகோதரர்கள், வர்த்தக பெருமக்கள், காவல்துறை நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திங்களோடும் செழும்பொருதிதன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் நாங்கள் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு, பொங்கு தமிழுக்கு இன்னல் வந்தால் சங்காரம் நிஜமென சங்கே முழங்கு என்று, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று என்னுயிர் தமிழை தினந்தோறும் சுவாசிக்கின்ற என் உயிருக்கு நிகரான என் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என் அன்பு மக்கள், இந்த இடத்துல மகளிர் நிறைய கூடியிருக்கிறீங்க. பார்க்கும் பொழுதே ரொம்ப மகிழ்வா இருக்கு. இந்த இடத்தில் மேடையில் ஏறியவுடன் அண்ணன் என்னை பேச சொல்லும் பொழுது, முதலில் ஒரு மகளிருக்கு இவ்வளவு ஒரு உரிமை கொடுத்து முதலில் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த இடத்தில் மேடை ஏறுவதற்கு ஒரு பெண்ணிற்கு ஒரு தகுதி இருக்கிறது, நீங்களும் சம உரிமை பெற்றவர்கள் என்பதற்கு நான் ஒரு சான்றாக இந்த இடத்தில் பேசுவதற்கும், இந்த மாதிரியான மேடைகளில், இந்த மாதிரியான இடங்களில், ஒரு சுயமரியாதைக்கான கூட்டங்களில் அன்பு மக்கள், மகளிர் இவ்வளவு பெரியதான அளவில் கூடியிருக்கும் பொழுது மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு காரணம் யார் என்று சொன்னால், முதலில் தொடங்கி வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பின்பு வரிசையாக வந்து கொண்டே இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் இதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. பெண்கள் முன்னுரிமையில் மிகப்பெரிய அளவில், ஒப்பற்ற அளவில் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்பது இந்த சாத்தரசன் கோட்டையில் என்னுடைய அன்பு மக்கள், மகளிர் பெருமளவில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது, இன்று மேடையில் ஒரு பெண்ணாக நானும் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கம்தான் என்பதை நான் மார்தட்டி பெருமையோடு சொல்ல நான் பெருமைப்படுகிறேன். இந்த கூட்டம் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம்? என்னுடைய அன்பு பாட்டிமார்கள், எனக்கு வயதுல மூத்தவங்க எல்லாம் அமர்ந்திருப்பீங்க. எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம், எதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? நம்முடைய முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சராக மட்டும் அவர் இருந்து விடவில்லை. நம் வீட்டில் ஒருவராக, நம் வயதான மக்களுக்கு மகனாக, சகோதர சகோதரிகளுக்கு அண்ணனாக,
இன்னும் எண்ணற்ற உறவுகளில் நம்முடைய ஒரு அரசாக, ஒரு அரணாக, ஒரு ஆசானாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நமக்கு கொடுத்திருக்கின்ற நலத்திட்டங்களின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் முதலமைச்சரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக இன்று பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம், பாட்டு மன்றம் என்று நடக்கிறது. முதலமைச்சரினுடைய பிறந்த நாள் மார்ச் 1 முடிந்து கடந்து விட்டது. இருந்தாலும் இன்றளவிலும் நாம் ஏன் அவருக்கு பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாம் கிடைக்காமல் போயிருந்தால் நாம் எண்ணற்ற திட்டங்களை இழந்திருப்போம். அன்பான மக்களை நேசிக்கக்கூடிய இப்படி ஒப்பற்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்க மாட்டோம் என்பதற்காக அன்பு மக்கள், பாமர மக்களுக்கும், கடைக்கோடி மக்களுக்கும், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாயால் ஸ்டாலின் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் இந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். எண்ணற்ற மாநிலங்கள் வியந்து பார்க்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை. எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது, அதாவது முதலமைச்சராக இந்த ஆட்சியில், இந்த ஆட்சி கட்டில் அமரும் பொழுது மிகப்பெரிய ஒரு கொடிய காலமாக இருந்தது. என்ன அப்படி கொடிய காலம்? கொரோனா என்ற மிகப்பெரிய ஒரு நோய் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அனைவரும் லாக்டவுன், அதாவது எல்லாரும் ஒரு ஊரடங்கு மாதிரி எல்லாரும் வீட்டில் அடைந்து கிடந்தோம். அந்த நோயால் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒருவரை ஒருவர் கூட பார்த்து கொள்ள முடியாத நிலை. அப்படி இருக்கும் பொழுது ஆட்சியில் அரியணையில் அமர்ந்தவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். ஒரு பூரிப்பு இல்லை, ஒரு புன்னகை இல்லை. அவருக்கு மிகப்பெரிய திகைப்பு இருந்தது. எப்படி இப்படிப்பட்ட நெருக்கடியில் இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி விட்டு போய்விட்டாரு. மக்களை ஒரு காப்பாற்றக்கூடிய வக்கில்லாத அடிமை அதிமுக அரசு ஒரு தத்தளிப்பான நிலையில் விட்டுவிட்ட இந்த தமிழ்நாட்டை இன்று நம்பர் 1 தமிழ்நாடாக மாற்றியவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். அந்த நேரத்தில் எப்படி மக்களை காப்பாற்றுவது, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவர் நினைக்கிறதெல்லாம் என்னவா இருக்கணும்? எப்படி மக்களுக்கு திட்டங்கள் செய்வது, எப்படி நம்ம முன்னேற்ற பாதையில் தமிழ்நாட்டை கொண்டு போவது, அதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த கொரோனா என்ற கொடிய நோயில ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் படுக்கை அறைக்கு வசதிகள் இல்லை, மாத்திரைகள் கிடையாது. அதையெல்லாம் அவர் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை. உறங்கவே இல்லை அந்த நேரத்தில். அவர் ஓயாது உறங்காது அந்த நேரத்தில் நம் மக்களை காப்பாற்றுவதற்காக அவர் தேர்தல் அறிக்கையிலேயே என் மக்களுக்கு 4000 ரூபாய் இந்த கொரோனா காலத்தில், இந்த கொத்தனார் வேலை பார்க்கிறவங்க, சித்தால் வேலை பார்க்கிறவங்க, அன்றாட கூலிக்கு போறவங்க அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும், அதனை முன்னாடியே யோசித்தவர் தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் நாம் அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? நம்ம ஒரு கிரீடம் அணிந்து கொண்டாலோ, நம்மளுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருந்தாலோ அதற்கு பெயர் தலைவன் அல்ல. நாம் மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகின்றோம், மக்களுக்கு நாம் எப்படிப்பட்ட பெயரை எடுக்கிறோம், மக்களுக்கு நாம் எப்படி திட்டங்களை கொண்டு செல்கிறோம், மக்கள் எப்படி நம்மை பாராட்டுகிறார்கள் என்பதை உணர்ந்துதான் ஒரு தலைவன் என்பவன் அங்கீகரிக்கப்படுகிறான். அந்த ஒரு மாபெரும் தலைவனாக, மாவீரனாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்தும் அவர்தான் ஆட்சியில் அமருவார் என்பதை உறுதியாக இந்த சாத்தரசன் கோட்டை வாழ் பொதுமக்கள் முன்னிலையில் சொல்கிறேன். என் அன்பு மக்களின் பெரிய நெருக்கடியில் இப்பொழுது தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இங்க இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீங்க. அவர் எவ்வளவு இன்னல்களை இந்த மோடி அரசாங்கம், ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திடத்தில் எவ்வளவு நெருக்கடிகளை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய அன்பு மக்கள், நீங்கள் கிராமத்தில் இருந்து வந்தால் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு இவ்வளவு பெரிய இலக்கிய இலக்கண தமிழ் மொழியில் சிறந்து விளங்குகிறது. பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்கிறார்கள். அது அரசு பள்ளியாக இருந்தாலும், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும், தனியார் பள்ளிகளாக இருந்தாலும், தமிழ்நாடு எல்லாத்திலுமே நம்பர் 1 திகழ்கிறது.
அனைத்திலும் செழிப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய நோக்கம். அப்ப யாரை நம்ம கை வைக்கணும், யாரை நாம் களங்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த மோடி அரசாங்கம், ஒன்றிய பிஜேபி சங் பரிவார் கூட்டம், இந்த பாரதிய ஜனதா கட்சி, இவங்களுக்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், முதலமைச்சரை யோசிக்க விடாமல் செய்ய வேண்டும். நம் மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு செல்ல கூடாது, நம் தமிழ்நாடு முன்னேறக்கூடாது என்பதற்காக அவரை என்னவெல்லாம் நெருக்கடி கொடுத்தால் நம் மக்களுக்கு அவர் எதுவுமே செய்ய முடியாமல் தமிழ்நாடு பின்னோக்கி செல்லும் என்பதை இந்த மோடி அரசு தினம் தினம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் நீட் தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னுடைய அம்மாக்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மருத்துவ படிப்பு, அதாவது மருத்துவ படிப்புனா என்ன, டாக்டர் படிப்பு. அந்த டாக்டர் படிப்பை இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் பிள்ளைகள் படிக்குதுங்க. எல்லா வீட்லயும் பிள்ளைகள் படிக்கிறது. அனிதா என்ற ஒரு மாணவி இருந்தது. இப்படி எப்படி நம்ம சாத்தரசன் கோட்டையில நம்ம ஒரு ஓட்டு வீட்டுல குடியிருக்கிறோம், தினமும் விறகடுப்புல சமைக்கிறோம்ல, அதே மாதிரிதான் அனிதா வீட்டுல ரொம்ப எளிய குடும்பங்க. அன்றாட ஒரு கூலிக்கு போய் அவங்க அப்பா சம்பாதித்தாங்க அவங்க வீட்டுல சாப்பாடு. அந்த பொண்ணு சமைச்சு அதுவே சாப்பிட்டு அவங்க அப்பாங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு தாயை இழந்த பெண். அந்த பிள்ளை நம் கிராமத்துல நடந்து போய் ஒரு பேருந்து வசதி கூட அந்த நேரத்தில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற ஒற்றை கனவோடு படித்தது. நாம் எப்படியாவது ஒரு மருத்துவராக வேண்டும். மருத்துவர் ஆன பின்பு இலவசமாக என்னிடம் வந்து வயதில் மூத்தோர்கள் வந்து எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லும் போது அவங்களுக்கு நான் இலவசமாக நான் மருத்துவம் செய்ய வேண்டும் அந்த பிள்ளை நினைத்ததை, அந்த பிள்ளை இன்று உயிரோடு இல்லை. அந்த பிள்ளையை தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அதை மோடி என்பவர், இந்த மோடி அரசு அந்த பிள்ளையினுடைய கனவை நெருப்பில் பொசுக்கி அந்த பிள்ளை இந்த குடும்பத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை 12ஆம் வகுப்புல மிகப்பெரிய மதிப்பெண் எடுத்துச்சு. மிகப்பெரிய மதிப்பெண், அதாவது ஒரு மருத்துவர் படிப்பிற்கு ஒரு தகுதி வாய்ந்த மதிப்பெண். இப்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் அப்ப 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துதான் இன்னைக்கு மிகப்பெரிய மருத்துவர்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் வரக்கூடாது, நம் பிள்ளைகள் மருத்துவர்கள் ஆகக்கூடாது என்பதற்காக இந்த மோடி அரசாங்கம் நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வை கொண்டு வராங்க. அப்படி என்றால் என்னவென்றால், 12ஆம் வகுப்பில தேர்ச்சி பெற்ற உடனே நீ நீட்டுங்கிற தேர்வை எழுதினா மட்டும்தான், அதுல நீ திருப்பி தேர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் நீ மருத்துவ படிப்புக்கு போக முடியும், இல்லைன்னா நீ மருத்துவர் ஆக முடியாது அப்படின்றத கொண்டு வராங்க. அந்த நீட்டுங்கிற பரீட்சையில அங்கே கேட்கக்கூடிய கேள்வி எதுவுமே நம்ம பிள்ளைங்க படிக்கிற படிப்புக்கும் அவங்க கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாத படிப்பு. அதத்தான் அந்த அனிதாங்கிற பிள்ளை 12ஆம் வகுப்புல அவ்வளவு பெரிய மதிப்பெண் எடுத்தாலும் அந்த நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சு போகுது. அதனால படிக்க முடியல. அப்படி பயிற்சி வகுப்புக்கு நீட் தேர்வுக்கு போகணும்னு நினைச்சாலும் அவங்க இடத்துல அவ்வளவு காசு பணம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் இவ்வளவு மதிப்பெண்கள் 12ஆம் வகுப்பில் பெற்றாலும் என்னால இந்த நீட் தேர்வை எழுத முடியும், நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே என்ற ஒற்றை நோக்கத்துல நான் ஒரு மருத்துவராக முடியவில்லையே என்ற கனவை சிதைந்து போனதை எண்ணி அந்த பிள்ளை தற்கொலை செய்து இறந்து போனது. அதனுடைய ஆன்மா அனிதாவோடு இறந்து போனதாக நின்று விடவில்லை. இன்னைக்கு வரைக்கும் 20-22க்கு மேல நிறைய பிள்ளைகளை நாம் இழந்திருக்கிறோம் அந்த நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சு போனதுனால. இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயும் பிள்ளைகள் இருக்கு. நீங்க இதே சாத்தரசன் கோட்டையில எல்லா பிள்ளைய பள்ளிகள்லயும் ஆண்டு விழாக்கு போயிருந்திருப்பீங்க, மாறுவேட போட்டி நடக்கும் அதுக்கு போயிருந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லார் வீட்லயும் சிறிய பிள்ளைகள் இருக்கும். நானும் சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுது மேடையில் ஏறி மேடையிலே உரையாற்றிக் கொண்டிருக்கும் மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் தமிழ் பிரியா சகோதரி அவர்களுக்கு தெற்கொண்டிய கழகத்தின் சார்பாக பொன்னாடியை போர்த்தப்படுகிறது. எல்லார் வீடுகள்லயும் எல்லா பிள்ளைகளும் சிறிய பிள்ளைகள் இருக்குது.
அப்படி நீங்களே பார்த்திருப்பீங்க. எல்லா போட்டிகள்லயும் பாருங்க, நம்ம பிள்ளைகிட்ட வந்து நீ எந்த மாறு வேலை போட்டி போடணும், நீ என்ன உடை போடணும்னு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நான் மருத்துவர் உடை தான் போடணும்னு நினைக்கும். நம்ம ஒரு திருவிழாக்கள்ல எதையாவது ஒரு கடைகள்ல போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அந்த மருத்துவர் உபகரணங்களோட இருக்கக்கூடிய அந்த டாக்டர் செட் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு வேணும்னு கேட்கும். எனக்கு அது வாங்கி தாங்கம்மா, அது போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். மாறுவேட போட்டிக்கு போகணும்னு சொன்னால் நான் மருத்துவர் ஆகணும்னு சொல்லும். நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாய்ன்னு உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க, நான் டாக்டர் ஆகணும் மருத்துவர் ஆகணும்னு சொல்லும். ஆனால் இன்று நம் பிள்ளைகள் மருத்துவரே ஆக முடியாத நிலையை இந்த மோடி அரசு கொண்டு வந்து விட்டது என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, 23 பேரை நாம் இழந்து விட்டோம். இன்னும் எண்ணற்ற பிள்ளைகள் தெரியாமலே இந்த தற்கொலை செய்து முடிவு பண்ணி இருந்திருக்கலாம். நிறைய பிள்ளைகள் இறந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் நாம் எச்சரித்துக் கொள்ள வேண்டிய, கூர்மைப்படுத்த வேண்டிய, நம் புத்தியை கூர்மைப்படுத்த வேண்டிய காலம் இது, நேரம் இது. அதற்காகத்தான் இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், நம் பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாக ஆகும். அதுகளும் 12ஆம் வகுப்பை முடித்து ஒரு கல்லூரி படிப்புக்கு போகும் பொழுது எண்ணற்ற பிள்ளைகள் இப்பொழுது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவராக வேண்டுமான்னு கேட்டா, இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் வேற துறையை தேர்ந்தெடுத்துக்கிறேன், நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கிறேன், இல்ல வேற ஏதாவது வேளாண்மை பிரிவுன்னு. ஏன் அவங்க அதை சொல்றாங்க அப்படின்னா, எங்க நம்ம மருத்துவராகணும் நினைச்சா கூட இந்த நீட் தேர்வு வந்து நம்ம அதில் தோல்வி அடைந்து நாமும் தற்கொலை செய்து கொள்ள விடுவோமோன்ற இலையை குணர்ந்து இப்ப யாருமே இந்த மருத்துவர் படிப்பு பக்கம் போகவே மாட்டாங்க. எல்லாரும் வேற துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இந்த ஒன்றிய மோடி அரசுக்கு நோக்கம் என்ன? நம் பிள்ளைகள் மருத்துவர் ஆக கூடாது என்பதைத்தான் இந்த மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம் தமிழ்நாடு பின்னோக்கி செல்ல வேண்டும். நாம என்னவெல்லாம் நெருக்கடி கொடுத்தால் இந்த தமிழ்நாட்டை நாம் ஒன்றுமில்லாமல் செய்து விட முடியலாம் என்று இந்த மோடி நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒருபோதும் எங்களுடைய தமிழ்நாடை உங்களால் அசைக்க கூட முடியாது என்பதை நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாது என்பதை உறுதியோடு சொல்ல இந்த இடத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக என் அன்பு மக்கள் உங்களிடத்தில் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று எப்படி நீட் தேர்வை கொண்டு வந்து நம் பிள்ளைகளை மருத்துவர் படிப்பே படிக்க முடியாமல் செய்த மோடி அரசு இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. 2152 கோடி கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நம்மளுக்கு கொடுக்கல. நம்மளுடைய முதலமைச்சர் கேட்கும் பொழுது, கோரிக்கை வைக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு? அவர் பேரு தர்மேந்திர பிரதான் பேரு. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் மும்மொழி கல்வி கொள்கைன்ற ஒரு கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டானா, அதாவது என்ன, நம்ம சாத்தரசன் கோட்டை வாழ் பொதுமக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நீங்க இந்திய படிச்சாதான், தமிழ் மொழிய மறந்தாதான் இந்திய முதன்மை மொழியா நீங்க படிக்கணும். அப்படி படிச்சால் மட்டும்தான் நாங்கள் கல்விக்குரிய நிதியை உங்களுக்கு கொடுப்போம்னு இப்ப சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன? நம்மளினுடைய தமிழை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம் என்பது என்னைய விட இங்க உட்கார்ந்து இருக்க எனக்கு வயதில் மூத்தோர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாத்தரசன் கோட்டையை இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நோக்கி நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்னுடைய வயதுல மூத்தவங்க எல்லாம் பாட்டிமார்கள் அமர்ந்திருப்பீங்க. இப்ப நம்ம வந்து நவீனமாக தொலைக்காட்சி பெட்டி வந்து விட்டது, அலைபேசி வந்து விட்டது, கணினி வந்து விட்டது. அந்த காலங்கள்ல நம்மளுடைய தமிழினுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக அந்த நேரத்தில் தெருக்கூத்து நடக்கும். ஒரு விழா என்று சொன்னால் அங்கு தெருக்கூத்து நடைபெறும். ஒரு நடக்கக்கூடிய சம்பவத்தை அப்படியே ஒரு நாடகத்தின் வாயிலாக நம்மளுடைய தமிழ் மொழியில் அழகாக நடத்தி காட்டுவாங்க. பல இடங்களில் இறப்பு நடக்கும், இறந்து போவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. இறந்து போகும் போது ஒருவரினுடைய வாழ்வில் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய இறப்புல தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல நம்மளுடைய தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பு பெற்றது என்பதை அந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, எங்களுக்கு என்னுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கோ இல்ல வருங்கால தலைமுறைக்கோ அந்த ஒப்பாரி பாடல்கள் எல்லாம் தெரியுமானா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வயதில் மூத்தோர்கள் இங்க அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க, நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு முதியவர் இறந்து போயிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது செய்திருக்கிறார், எத்தனை மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார், அவர் வீட்டில் எப்படி பிள்ளைகளை காத்திருந்தவர், அவருடைய மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவராக இருந்திருக்கிறார் என்பதை அவர் இறந்த நேரத்தில் அந்த முதியவர்
பெரியவர்கள் அமர்ந்த அந்த ஒரு ஒப்பாரி பாடல் பாடுவாங்க பாருங்க. அந்த பாடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழினுடைய அழகை, அந்த தமிழை புதைக்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறாங்க. அந்த ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு நம்மளுடைய தமிழ் மொழியை அழிச்சிட்டு இந்தியை கொண்டு வந்து திணித்தால் மட்டுமே நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் இந்தியை கொண்டு வந்து திணிச்சு தமிழ்ன்ற ஒன்றை அழித்து விட்டு அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டத்தை எல்லாம் நம்மள்கிட்ட போட்டு அடிமையாக்கணுங்கிற நோக்கத்தை தான் இப்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மும்மொழி கொள்கை. அந்த மும்மொழி கொள்கைக்கு ஏற்றுக்கொண்டு நம் முதலமைச்சர் கையெழுத்து போட்டாத்தான் நாங்கள் உங்கள் கல்வி, பிள்ளைகள் படிக்கிறது பாருங்க, அந்த கல்விக்கு தர வேண்டிய நிதியை தருவோம் என்று சொல்கிறார். அதுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் என் பிள்ளைகளுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டு ஒரு கல்வியில் போய் நீங்கள் எங்கள் பிள்ளைகளினுடைய அடிவயிற்றில் கை வைக்கக்கூடிய இந்த ஒன்றிய பிஜேபி சங் பரிவார் கூட்டத்திற்கு சிம்ம சொப்பனமாக நம் முதலமைச்சர் நின்று கொண்டு சொல்கிறார், எங்கள் தமிழ் மொழியை அழிக்க எவராலும் முடியாது. அது பண்டைய காலம் தொடங்கி இன்னைக்கு எல்லாரும் இருப்பீங்க. பூம்புகாரினுடைய வசனத்தை இன்றும் எனக்கு தெரியாது, என்னுடைய வயதில் மூத்தவர்கள் இருக்கிறீங்க, நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய வசனத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம், நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த பூம்புகாரினுடைய அந்த வசனத்தை எல்லாம் யாராலும் அழித்து விட முடியாது. அப்படிப்பட்ட தமிழை, நம் தமிழ் மொழியை, தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் நம் உயிருக்கு நிகர் என்று தமிழுக்காக தன் உயிரை மாய்த்தவர்கள் எந்த மாநிலத்திலும் இல்ல. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டுல தெருக்குள்ளையில அடி சண்டை வரும், பக்கத்துல சண்டை போட்டுக்கிருவோம், அதுக்கு சண்டை நடந்திருக்கு. ஒரு நிலத்துக்கு சண்டை போட்டுக்கிருவோம், ஒரு சொத்துக்கு சண்டை நடந்திருக்கு, ஒரு மண்ணை மீட்டெடுப்பதற்கு சண்டை நடந்திருக்கு. ஆனா தமிழ் மொழிக்காக, தன் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் நடந்திருக்கிறது, வேற எங்கேயும் நடக்கல. இப்ப எப்படி மோடி தமிழ் மொழியை அழிக்கணும் நினைக்கிறாங்களோ அதை 1937 இதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? நான் கூட அவரை பார்த்தது இல்லை. ஆனால் என்னை போன்று எனக்கு வயதில் மூத்தவர்கள்லாம் இருக்கிறீங்க, பெரிய பாக்கியம். அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவருடைய நூலை படிக்கிறோம், நாங்கள் அவர் எழுதிய நூல்களை படிக்கிறோம், அவருடைய தத்துவத்தை படிக்கிறோம். நான் எப்படி மேடையில பேசுறனோ, இன்னைக்கு அலைகடலன என்னுடைய சாத்தரசன் கோட்டை வாழ் பொதுமக்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. இது போன்று சாறை சாறையாக அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை கேட்பதற்காக நெடுங்காலமாக, நெடுநேரமாக உட்கார்ந்திருப்பார்களாம். ஒரு முறையெல்லாம் அண்ணா வரும் பொழுது நேரம் கடந்து விட்டது, அவர் வரும் வரை இவ்வளவு கூட்டம் அமர்ந்திருக்கிறது. அவர் கடைசியாக வரும் பொழுது கூட ஒருவர் கூட அசையவில்லை. அவர் மேடை ஏறும் பொழுது மேடை நின்று கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், மாதமோ சித்திரை, நீங்கள் செல்ல வேண்டும் நித்திரை, நன்றி வணக்கம், அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவு ஒரு கரவொலி. அப்படி என்றால் எப்படி மக்களை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளர், ஒரு எழுத்தாளர் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் இதே போல்தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ் மொழியை அழித்துவிட்டு இந்தியை கொண்டு வரலாம் என்று 1937 நினைத்ததுங்க. அப்பதான் 21 வயது, 22 வயது, 16 வயது என்று என் மொழிக்காக நான் உயிரோடு இருந்து என்ன பயன்? என்னுடைய வருங்கால தலைமுறையினர் இந்த தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக தீக்குளித்து இறந்து போனாங்க. தீக்குளித்து இறந்து போனார்கள். நம் மொழியை காப்பதற்காக, வீட்டில் உள்ள உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக இல்ல, நம்மளுடைய சொந்தக்காரங்களை காப்பாற்றுவதற்காக இல்ல, தன்னுடைய சுயலாபத்திற்காக இல்லை, நம் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஏன்? நம்ம மொழி அழிந்து போச்சுன்னா மொத்த இனமும் அழிந்து விடுங்க. ஒரு பிணம் கிடக்கிறதுன்னு வச்சுப்போம், இந்த பிணம் செத்து கிடக்க, ஒரு பிணம் கிடக்கிறது என்றால் அதன் முகத்தில் எந்த ஒரு அடையாளமும் தெரியல, சிதைந்து கிடக்கிறது. அப்படி என்று பார்த்தால் அந்த பிணம் யார் என்று அடையாளம் காண முடியாது, யார் கிடக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல ஒரு மொழியை அழித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இனமே அழிந்துவிடும், வருங்கால தலைமுறையினரும் அழிந்து விடுவார்கள் என்பதை இந்த இடத்தில் என் அன்பு மக்கள், இந்த ஒன்றிய அரசு நம்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய வஞ்சகத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எதற்காக நம்முடைய முதலமைச்சரை நாம் இந்த இடத்தில் இருக பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், அந்த கொரோனா காலத்தில் கூட நம் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவர் இன்று வரை ஓயாது உறங்காது நம்மளை காத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு மக்கள், இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க,
பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து, பெண்களும் ஒரு சமுதாயத்தில் முன்னேறிய நிலையில் ஒரு மேற்கோள் காட்டி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் உரிமை தொகை, அதுக்கு பேர் கூட உரிமைங்க நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பெண்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எவ்வளவு வேலை செய்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒரு அரணாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம சாப்பிடுவோமா என்பது கூட தெரியாமல் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டு இரவில் படுக்க செல்லக்கூடிய நம் பெண்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து மாதம் 1000 ரூபாயை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் நம் வீட்டில் ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எண்ணற்ற பேருக்கு அந்த 1000 ரூபாய் எனக்கு வரவில்லை. இந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் நினைப்பீங்க எனக்கு இந்த 1000 ரூபாய் இன்னும் வரல அப்படின்னு. அதற்கானவற்றையும் இந்த சட்டப்பேரவையில் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் தராதவர்களுக்கும் அந்த கிடைக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொகையை நாம் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விடுவோம் என்பதை உறுதி சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். என்றால் அவருக்கு நான் பிறந்த நாள் விழா கொண்டாடித்தான் தீர வேண்டும். வேறு யாருக்கும் இல்லாத அளவிற்கு இப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். 72 வயது அவருக்கு. இப்பொழுது பிறந்தநாள் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம். அவரை பார்க்கும் பொழுது தெரியவில்லை, முதுமை என்பது தெரியவில்லை. என்னுடைய வயதிற்கு அவரை பார்க்கும் பொழுது நான் பிரமித்து பார்க்கிறேன். நான் ஒரு இளையதலைமுறை பிள்ளையாக ஒரு நம்முடைய முதலமைச்சரை 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார். அவரை பார்க்கும் பொழுது முதுமை என்பது என் கண்ணிற்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் மனமெல்லாம் மனிதநேயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய மனமெல்லாம் மனிதநேயம் இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சிகளில் எத்தனை இடத்திற்கு நடந்து செல்கிறார், எத்தனை இடத்திற்கு மக்களை பார்க்கிறார். நாம் ஒரு நேரம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து சென்று விட்டு வந்தால் அயர்ந்து உறங்குறோம். நம்மளால எந்திரிச்சு வேலை செய்ய முடியாது. இருந்தாலும் 72 வயதிலும் முதுமை என்று சொல்கிறோம். ஆனால் மனதளவில் இளமையோடு நம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்று வரையும் சந்தித்துக் கொண்டு என்னென்ன திட்டங்களை நம் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். மனமெல்லாம் மனிதநேயம் இருக்கிறது. நம் கழகத்தின் மீதான பேராற்றலை கொண்டிருக்கிறார். ஒரு சுயமரியாதை பிள்ளையை, ஒரு சமூக நீதி பிள்ளையை, ஒரு சமத்துவ பிள்ளையை, ஒரு சகோதரத்துவ பிள்ளையை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த மண்ணிற்கு விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் நம் முதல்வரை இறுகப்பற்ற வேண்டிய காலம் இது. இந்த ஒன்றிய மோடி அரசுக்கு நாம் சம்மட்டி அடி கொடுத்து ஓட ஓட விரட்ட வேண்டிய நேரம் இது. எதற்காக நான் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கும் பிள்ளை இருக்கிறது. என் பிள்ளைக்காக மட்டும் நாம் போராடக்கூடாது. இன்னைக்கு அவருடைய பிள்ளைக்காக கல்விக்கு ஒன்றிய அரசு மோடி அரசு கல்விக்கு நிதி தர மாட்டேன் அவருடைய பிள்ளைக்கு சொல்லல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கிறது. நம்ம தமிழ் மொழியை அழிக்க வேண்டும், அதனால உன் கல்விக்கு நான் நிதி தர முடியாது, இந்திய கத்துக்கிட்டா நாங்க நிதி தர்றோம் சொல்லும் பொழுது நம் அனைவருக்கும் அப்பாவாக, நம் அனைவருக்கும் அண்ணனாக, நம் அனைவருக்கும் தோழனாக இந்த சாத்திரசன் கோட்டையில இருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொருத்தரையும் அவர் சந்திச்சதில்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவர் கிட்ட சந்திச்சிருக்க முடியாது. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் நின்று கொண்டு நம் ஒவ்வொருவருக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அனைத்து மாநிலமும் வியந்து பார்க்கிறது, இப்படி ஒரு முதலமைச்சரா என்று. இந்த மோடி அரசு ஆட்டம் கொண்டு போயிருக்கிறார்கள். எப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியுது? எப்படி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியுது? அதோடு நின்று இருக்கிறாரா? அரசு பள்ளிகளில் என்னுடைய அன்பு மக்கள் இருக்கிறீங்க, அரசு பள்ளியை வறுமையின் அடையாளமாக இருந்தது. அரசு பள்ளியில போய் பிள்ளை படிக்கணும்னு சொன்னா அது வறுமையின் அடையாளம் சொல்லுவாங்க. நம்மளுடைய தாலி பாசையை அடகு வைத்து விட்டு தனியார் பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்கணும், அதான் பெருமை என்று நினைப்பவர்கள் மத்தியில் இன்று அரசு பள்ளிகளில் சாரையாக பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் என்று தெரியுமா? நம்மளுடைய முதலமைச்சர் மட்டும்தான். எதனால் என்று சொன்னால் ஒரு காலத்துல அரசு பள்ளிக்கு போறதுனாலே அரசு பள்ளியில படிக்கிறாங்களா, சரி சரி எங்களுடைய பிள்ளைங்க பெரிய இடத்துல படிக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கூட, உதாரணத்துக்கு ஏன் சொல்லணும்னு சொன்னா நான் பெருமைக்கு சொல்லுது, என் பிள்ளை அரசு பள்ளியில் தான் படிக்கிறது. எதற்காக? இப்படி ஒரு அரசு, இப்படி ஒரு அழகான அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழலில் என் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் முதல்வராக இருக்க வேண்டும், இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் என் பிள்ளை இந்த அழகான அரசு பள்ளியில் தான்
படிக்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளை 3ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படிக்கிறார். அதை இது போன்ற என்னுடைய சாத்திரசன்கோட்டை வாழ் பொதுமக்கள் நிறைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். இன்று பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அரசு பள்ளியில். இது அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையினுடைய அடையாளம் என்று இன்று நம் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்று சொன்னால், தோழர் ஜீவாவை நீங்க பார்த்திருப்பீங்க, நான் பார்த்தது இல்லைங்க. எல்லாமே நான் புத்தகத்துல தான் படிக்கிறேன். பெரிய பெரிய ஒரு நீதித்துவங்களை எல்லாம் நாங்கள் கண்ணால் பார்க்க முடியவில்லை. தோழர் ஜீவா ஒரு கூட்டத்தில் இதே மாதிரி நின்று பேசுவார். என்ன சொன்னார் என்று சொன்னால், அப்பொழுது ரொம்ப வறுமை, ஒரு சாப்பாட்டிற்கு கூட வழி இருக்காது. அப்பொழுது தோழர் ஜீவா நின்று கொண்டு பாடுவார், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோழா, பசியற்று போனோமடா, பாலுக்கு பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது, பசிக்காக இந்த ஊர் முற்றோடும் அழுது கொண்டிருக்கிறது, எப்பொழுதடா இதற்கு விடிவு காலம் என்று தோழர் ஜீவா பாடியதற்குடைய முற்றுப்புள்ளி வைத்தவர் நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் என்று சொன்னால், பாலுக்கு பிள்ளை எழுகிறது, பசிக்காக தாய் எழுகிறாள், ஊர் எழுகிறது என்று சொல்லும் பொழுது, இன்று அரசு பள்ளியில் படிப்பது வறுமையின் அடையாளம் என்பவர்கள் மத்தியில், என்னுடைய சாத்தரசன்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் குடிசை வீட்டில் பாமர மக்களாக அன்றாட கூலிக்கு போய் கொண்டிருக்கவர்கள் அரசு பள்ளியில் தான் நம்ம பிள்ளைகளை படித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? நமக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், நம் பிள்ளை முன்னேற்றத்திற்கு ஒரு அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் நம் பிள்ளைகளை சாரசாரையாக அரசு பள்ளிகளில், பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளில், ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் நம் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு அப்பாவாக, அரணாக, ஆசானாக நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய அம்மாமார்கள் காலையில் விறகு வெட்டுவதற்கு போய்விடுவார்கள். நம் பிள்ளைக்கு கஞ்சி காய்ச்ச முடியல, காலையில் அதால சாப்பிட முடியல, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, நான் உன்னை சாப்பிட வைக்கிறேன், நீ வந்து படி என்று சொல்லி நம் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் என்பதை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அப்படி என்றால் அவருக்கு பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். நான் மட்டுமல்ல, என் அன்பு மக்கள், இந்த சாத்தரசன்கோட்டையில் இருக்கக்கூடிய அன்பு மக்கள், வயதில் மூத்தோர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும். இன்னும் அவர் வாழ்வாங்க வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மை காக்கும் அரணாக அவர் திகழ்வார் என்று எண்ணி அனைவரும் நாம் வாழ்த்த வேண்டும். அது மட்டுமா செய்தாரு? விடியல் பயண திட்டம் ஒரு திட்டம் வந்து, அதுல பெண்கள் பாருங்க, நம் பேருந்தில் இன்று எண்ணற்ற இடங்களுக்கு சென்று வருகிறோம். ஒரு உரிமையோடு நாம் இந்த இடத்தில் யாரும் அதனை ஒரு கட்டணமில்லா ஒரு பேருந்தாக, அவர் கொடுத்த விடியல் பயணம் என்ற திட்டத்தினுடைய பேருந்தாக நாம் நினைக்கவில்லை. அவருடைய பேருந்தினுடைய அந்த பேர் கூட அவருடைய பெயரை தாங்கி நிற்கிறது. ஒரு அம்மா அந்த பேருந்துல ஏறி போனா கூட, நான் இப்பதான் ஸ்டாலின் பஸ்ல ஏறி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் நம் வீட்டில் இருப்பவர்களுடைய பெயரை கூட நாம் மறந்திருப்போம். ஆனால் நமக்காக ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம் முன்னேற்றத்திற்காக ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த ஒன்றிய அரசு நம்மை எவ்வளவு தூரம் வீழ்த்த நினைத்தாலும் ஒருபோதும் வீழாமல் என்றும் இந்த கருப்பு சிவப்பு கம்பீர கொடி தூக்கி நின்று கொண்டுதான் இருக்கும் என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம். இந்த ஒன்றிய அரசு எப்படியாவது நம் பிள்ளைகளினுடைய வாழ்வியலை அழிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. 2 பேர் சொன்னேன் பாருங்க, அந்த தாய்மொழிக்காக இருந்தார்கள் என்று, தாளமுத்து, நடராசன், இந்த 2 பேரையும் சொல்லி நான் சுருகமா முடிக்கிறேன். ஏன்னா பின்னாடி நிறைய பேசுவதற்கு இருக்கிறார்கள். அந்த தாளமுத்துவும் நடராசனும் மொழிக்காக இறந்து போனார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க? வேற ஒண்ணு சொல்லலங்க, இந்தியை நீ படிச்சான்னா, இந்தியை நீ கொண்டு வந்தா தான் நீ வாழ முடியும் சொன்னாங்க. அப்ப அறிஞர் அண்ணா காலத்தில் 1937 தொடங்கி 67 வரை அந்த நேரத்தில் அந்த 2 நபர்களும் ஒண்ணு சொல்லல, தமிழ் வாழ்க, கட்டாய இந்தி ஒழிக. இப்ப எப்படி நம்ம சொல்லிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர், யார் சொன்னாலும் தமிழை அழிக்க முடியாது, நீ நிதியே தராவிட்டாலும் பரவாயில்லை, என் மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். அதே போல 2 பேர் வந்து தமிழ் வாழ்க, கட்டாய இந்தி ஒழிக என்று சொல்லிக் கொண்டு போகும் பொழுது காவல்துறையினரால் சிறைபிடிக்கப்பட்டு அந்த 2 பேரும் சித்திரவதைக்கு ஆளாகிறார். 2 பேரும் சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள். ஆளாகும் போது இந்த தாளமுத்து, எதுக்காக நீங்க தமிழ் மொழி வாழணும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கடிதத்தை எழுதி கொடுங்க, நான் இனிமேல் ராஜ துரோக செயல்களை எதுவும் செய்ய மாட்டேன்,
மக்களுக்கு எதிராக இந்த கூட்டத்தை கூட்ட மாட்டேன், நான் தமிழ் மொழி வாழ்க, கட்டாய இந்தி ஒழிக என்று எந்த இடத்திலும் கோஷம் வரும் இன்னுயிரை ஈந்தார்கள். அதுபோன்று இன்னும் நிறைய பேர் தமிழுக்காக இறந்திருக்கிறார்கள். அந்த தமிழை தூக்கி பிடிக்க வேண்டிய காலம் இது, நேரம் இது. நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம் என்பதை பெருமையோடு நினைக்க வேண்டும். என் அன்பு தோழர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம் என்ற கர்வத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த கட்சிகளும் இது போன்று இருந்து விடவில்லை. தந்தை பெரியாரை நினைத்து பாருங்கள். சுயமரியாதை, என் அன்பு மக்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். 1989 பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்பதை அரசாணையை பிறப்பித்தவர் கலைஞர் அவர்கள். அது யார் சொல்லி என்றால் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி. பெண்களுக்கு சரிபாதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சரிக்கு சமமாக சமத்துவம் வேண்டும் என்று முதலில் முழக்கமிட்ட தந்தை பெரியாரினுடைய வழிகாட்டியில் தொடங்கிய இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளனாக, அறிவு சுடராக, சுயமரியாதை சுடரொளியாக தெரிந்த தந்தை பெரியார் அவர்களுடைய வழிகாட்டுதல் வந்ததுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எண்ணற்ற பேர் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காவலர்கள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையில் இதே போன்று பெண் காவலர்களும் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? நிறைய இயற்கை உபாதைகள் வரும் பெண்களுக்கு. ரொம்ப நேரம் நம்மளால உட்கார்ந்து இருக்க முடியாது. அதே மாதிரிதான் பெண் காவலர்கள் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அவர்கள் இந்த துறைக்கு வருவார்களா என்று கூட தெரிந்திருக்காது அந்த காலகட்டத்தில். அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் யோசித்து பார்த்தார். நாம் ஒருவர் ஒன்றை திருடிவிட்டு சென்று விடுகிறார் என்று சொன்னால், காவல்துறையினர் ஆண் காவலர்களாக இருந்தால் ஓடி விரட்டி பிடித்து அவரை பிடித்து விடலாம். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்களே ஒரு கயவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை போய் நாம் அகப்பட்டு அவர்கள் பிடிக்கும் பொழுது ஆண் காவலர்களை விட ஏன் ஒரு பெண் காவலர்களுக்கும் இந்த உடுப்பை போட்டு முடுக்காக நடந்து விடக்கூடாது? ஏன் அவர்களுக்குள் ஒரு அதிகாரத்து முறை நாம் கொண்டு வரக்கூடாது என்று முதலில் எண்ணியவர் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான். அவர் எண்ணியவற்றை அரசாணையாக பிறப்பித்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்று ஆண் காவலர்களுக்கு நிகராக நம்முடைய பெண் காவலர்களும் இந்த இடத்தில் ஒரு தோரணையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை என் அன்பு மக்கள், மகளிர் இங்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற யாராலும் செய்துவிட முடியாது. இன்று நான் திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் நான் ஒரு பெண்ணாக இந்த மேடையில் நின்று இவ்வளவு தூரம் பேச முடியுமா? என்னுடைய உரிமையை இந்த இடத்திற்கு கொடுத்தது இந்த திராவிட இயக்கம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் திராணியோடும் திமிரோடும் சொல்வேன். என்னை போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகள், வயதில் மூத்தவர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் நினைக்க வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். நம் பிள்ளைகளினுடைய அடிவயிற்றில் கை வைத்திருக்கிறது இந்த மோடி அரசு, மோடி கும்பல். நீட் தேர்வு தொடங்கி பல எண்ணற்ற நுழைவுத் தேர்வுகளில் இந்தியை நுழைத்து விட்டார்கள். நம் பிள்ளைகள் எந்த துறையிலும் வேலை செய்ய முடியாது இனிமேல. அந்த அளவுக்கு கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, எல்லா திட்டங்களையும் எப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு கோவிலுக்குள் நுழைய முடியாமல், எந்த ஒரு இடத்திலும் தண்ணீர் குடிக்க முடியாமல் குருகுல கல்வி என்பதை கொண்டு வந்தார்கள். அதனை மாற்றி நவீனமாக விஸ்வகர்மான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன? உங்க அப்பா செருப்பு தைத்தாருன்னா நீனும் செருப்பு தைக்கணும். உங்க அப்பா மண்பாண்டம் செய்தாருன்னா நீனும் மண்பாண்டம் செய்யணும். நீ படிக்க போக கூடாது. அதை நவீனமா எப்படி மாத்திட்டாங்க தெரியுமா? காலை பாதி நேரம் நீ படிக்க போ, மீதி நேரம் உங்க அப்பா என்ன தொழில் செய்யறாரோ நீ செய்துக்க, அதுக்கு நாங்கள் உனக்கு லோன் வசதி தருகிறோம் அப்படின்னு சொன்னா நம் மக்களை மடைமாற்றி விடலாம் என்ற நோக்கத்தில் என் பிள்ளைகளை படிக்க விடாமல் பெரிய பெரிய துறையில் போய் இந்த சாத்தரசன் கோட்டையிலிருந்து ஒரு கலெக்டர், சாத்தரசன் கோட்டையிலிருந்து ஒரு பொறியாளர், சாத்தரசன் கோட்டையிலிருந்து ஒரு மருத்துவர், அந்த நிலையை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மோடியினுடைய எண்ணம் என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவர்களை விரட்டி அடிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியாலும் முடியாது. எந்த கட்சியாலும் முடியாது. நம் முதலமைச்சர் வாழ்வாங்கு இதற்காகவாது வாழ வேண்டும் என்பதை நான் வாழ்த்துவதில்லை. என் வயதில் மூத்தவர்கள் நீங்கள் வாழ்த்த வேண்டும் அவரை. அவர் இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ முடியும். நாம் வாழ முடியும். இன்னைக்கு கல்விக்கு நிதி கொடுக்கல, இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு அவர்களுக்குரிய சம்பளத்தை கொடுக்க முடியவில்லை. தமிழ்நாடு நிதி நெருக்கடியை சேர்ந்திருக்கிறது. அவர் யார்கிட்டயாவது வந்து புலம்பி இருக்கிறாரா? என்ன செய்ய என்று தெரியவில்லை. என்னைக்காவது முதலமைச்சர் புலம்பி இருக்கிறாரா? இல்லை.
எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவது என் மக்களை காப்பாற்றுவேன். உங்களினுடைய அடிமைத்தனத்திற்கெல்லாம் நான் என்னைக்கும் இது பண்ண மாட்டேன். ஏன்னா திராவிட சித்தாந்தம் என் ரத்தத்தில் ஓடுகிறது என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதனால் அவரை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும். அவருக்கு உதாரணமாக நாம் பாரதி ஒரு பாட்டை பாடியிருப்பார். தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உள்ளன்று பல வளங்கள் செய்து நரைகோடி கிளப்பருவ மீறி கொடுங்கூற்று கிளையனப்பின் மாயும். இதைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார். பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று இந்த ஒன்றிய பிஜேபி அரசுக்கு சம்மட்டி அடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் என்று சொன்னார் அது மிகையாக. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மாபெரும் வெற்றியை சந்திக்கும் என்பதை என் அன்பு உறவுகள் உங்களிடத்தில் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது, நீங்கள் வாக்குச்சாவடியில் சென்று வாக்கு செலுத்துகிறீர்கள் பாருங்கள். இந்த ஆள்காட்டி விரல்ல தானே வாக்கு செலுத்துவோம் எல்லாரும். இந்த வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் இந்த ஆள்காட்டி விரலை வாக்குச்சாவடிக்கு மேல் கொண்டு செல்லும் பொழுது அனிதாவினுடைய மரணம் உங்கள் எண்ணத்திற்கு வர வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இனி மருத்துவராக முடியாது என்ற நிலையை மோடி கொண்டு வந்து விடுவார் என்பது உங்கள் கண்ணுக்கு புலப்பட வேண்டும். கேஸ் சிலிண்டர் விலையினுடைய உயர்வு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும். இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்து கொண்டு இன்னைக்கு இவ்வளவு வேலை இந்த மோடி செய்து கொண்டிருக்கிறார். அவர் காலை கழுவிக்கொண்டு இன்று கூட்டணியில் சேர்ந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர்களை எல்லாம் துரத்த வேண்டிய காலம். எப்படி மோடியை முதல்ல துரத்துறோமோ அதே மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமியும் பின்னாடியே நம்ம துரத்திடுவோம். எப்படி நம்மளுடைய ஆள்காட்டி விரல் வாக்குச்சாவடியில் உதயசூரியனின் முன்பாக நின்று நாம் அழுத்தும் பொழுது இதெல்லாம் நம் கண்ணிற்கு வர வேண்டும். என் அன்பு மக்கள் மகளிர், நம் கலைஞர் உரிமை தொகையை பெறுகிறோம் என்ற உறுதியோடு நாம் அழுத்த வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகள், அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் என்று சொன்னவர்கள் மத்தியில் அரசு பள்ளியில் படித்து 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை நீ அரசு பள்ளியில் படித்தால் கல்லூரிக்கு செல்லும் பொழுது நான் அப்பாவாக இருக்கிறேன், உனக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறேன், நீ கல்லூரியில் படி என்று சொன்னாரே நம் முதலமைச்சர். புதுமை பெண் என்ற திட்டத்தை நம் பிள்ளைகளுக்கு, என்னை போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பாரதி என்று சொன்ன நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்று இன்று நம் முதல்வர் சொல்கிறார். நீ தைரியமாக படி, நான் உன் படிப்பு செலவிற்கு நான் தருகிறேன் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரே. அப்பொழுது ஞாபகம் வர வேண்டும், வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது என் அன்பு மக்கள், இங்கு ஒரு பிள்ளை பேசியது நாளை இந்த கூட்டம் கலந்து செய்துவிடும் என் உறவுகள். ஆனால் என்னுடைய பேச்சு இந்த சாத்தரசன் கோட்டையில் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தேர்தல் வரை. இந்த பிள்ளை பேசியது, இப்படி ஒரு பிள்ளை பேசியது நம் மக்களுக்காக பேசியது என்று ஒவ்வொரு அம்மாமார்களுடைய காதுகளில் நாளை இந்த கூட்டம் கலந்து சென்றாலும் உங்கள் காதுகளில் என்னுடைய பேச்சுக்கள் முதலமைச்சர் பேசியதாக நினைத்துக் கொண்டு உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாளைய தலைமுறை வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களே, ஆனால் நிச்சயம் நாம் யாரினுடைய கையை இறுகப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு உயர்ந்த மனிதரினுடைய கையை நாம் இறுகப்பற்ற வேண்டிய காலம் இது. நான் அவர் கையை இறுகப்பற்றுகிறேன் என்றால் என் பின்னால் சாத்தரசன் கோட்டை வாழ் பொதுமக்கள் அனைவரும் அவரினுடைய கையை இறுக பற்றினால் மட்டுமே இந்த ஒன்றிய அரசிற்கு டெல்லி வரை நாம் சம்மட்டி அடி கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சோவியத் யூனியனுடைய புரட்சியை அன்பு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. சுருக்கமா சொல்லி முடிச்சேன். ஜெர்மனியில ஒரு புரட்சி நடக்குதுங்க, இதே மாதிரிதான். அங்க ஹிட்லர் ஒருத்தருடைய பேர் எல்லாத்துக்கும் தெரியும், சுருக்கமா மீச வச்சிருப்பாரு, படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஹிட்லர் அந்த மக்களை மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக இருந்து அடக்குமுறை செய்தார். பயங்கரமான அடக்குமுறை. அந்த ஹிட்லரால் அந்த மக்கள் ரொம்ப தொந்தரவு செய்யப்பட்டார். ஒவ்வொருத்தரும் செத்து மடிந்தார்கள். எங்க? ஜெர்மனி. அப்பொழுது ரஷ்ய புரட்சியாக ஒரு வீரனாக ஜோசப் ஸ்டாலின் என்ற ஒரு மனிதன் வந்து அந்த ஹிட்லரை வீழ்த்தினான். அந்த நாடே ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமடைந்தது. அதே போல இங்க மோடி என்ற ஹிட்லர் வந்து விட்டார். நமக்கு எப்படி ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் கிடைத்தாரோ
அதே போல இங்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த ஹிட்லரை வீழ்த்துவதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசை வீழ்த்த முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு புனிதமான கட்சியாக, ஒரு கம்பீர கொடியாக, இருவர்ண கொடியை கருப்பையும் சிவப்பையும் தாங்கி நின்று கொண்டிருக்கிறோம். என் அன்பு உறவுகள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீட்சியடைய வேண்டும். அந்த மாபெரும் இயக்கம் தான் நமக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நம் வருங்கால இளைய தலைமுறை பிள்ளைகள் வாழ வேண்டும், வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று என் சாத்தரசன் கோட்டை வாழ் பொதுமக்கள் நினைத்தீர்கள் என்றால், நாம் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது 2026 வெற்றி பெறுவது நமது முதலமைச்சர் தான் மீண்டும் அரியணையில் ஏற வேண்டும் என்பதை உறுதியேற்று இந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என் அன்பு மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.